அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இத்திருத்தலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை ஒரு துறவியின் பராமரிப்பில் இருந்து வந்தது. அதன்பின் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இலங்கை அரசர் பராக்கிரமபாகு என்பவர் இத்திருக்கோயில் கருவறையை கட்டியுள்ளார். 15ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் அரசர் உடையான் சேதுபதி மற்றும் நாகூரை சேர்ந்த ஒரு வைசியரும் மேற்கு கோபுரம் மற்றும் மதில் சுவர்களை கட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த செல்வந்தர் ஒருவர் அம்பாள் சந்நிதி, பிரகாரம் மற்றும் திருப்பணிகளை செய்துள்ளார். 16ஆம் நூற்றாண்டில் மதுரை மன்னர் விஸ்வநாத நாயக்கனின் கீழ் குறுநில மன்னராக இருந்த சின்ன உடையான் சேதுபதி கட்டத்தேவர் என்பவர் நந்தி மண்டபத்தையும் மற்றும் சில திருப்பணிகளையும் செய்துள்ளார். ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் செய்ததால் தனக்கேற்பட்ட பிரம்மகத்தி பாவத்தை போக்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி இத்திருத்தலத்திற்கு சீதை லக்ஷ்மணுடன் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவலிங்க பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல நேரம் குறித்து கைலாசத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வரும்படியாக ராமபிரான் அனுமனை அனுப்பியதாகவும், நெடுந்தொலைவிலுள்ள கைலாசத்திலிருந்து அனுமன் சிவலிங்கம் கொண்டு வருவதற்கு காலம் தாழ்ந்ததால் சீதை விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து செய்த சிவலிங்கத்தையே நல்ல நேரம் முடிவதற்குள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் என்றும் சொல்லப்படுகிறது. கைலாசத்திலிருந்து திரும்பி வந்த அனுமன் கோபம் கொண்டு மணலால் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அகற்ற முயன்றும் இயலவில்லை. அனுமனை சாந்தப்படுத்த ராமலிங்கத்தின் பக்கத்தில் அனுமன் கொண்டு வந்த விஸ்வலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இனி அதற்கே பூஜை முதலியன முதலில் செய்ய வேண்டுமென்று ராமபிரான் ஆணையிட்டார். இத்திருக்கோவிலில் அனுமனால் கொண்டு வரப்பட்ட விஸ்வநாதருக்கே தினந்தோறும் முதல் பூஜை நடைபெறுகிறது. ராமபிரான் ஈஸ்வரனை வழிபட்டதால் இத்திருத்தலம் ராமேஸ்வரம் என பெயர் பெற்றது.